தேசத்திற்காக ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த ஆண்டிலும் புதிதாய் தங்களை ஊழியத்துக்கு அர்ப்பணித்து வந்தவர்களுக்காக நாம் தேவனுக்கு நன்றி செலுத்தி நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த ஆண்டிலே தங்களை ஊழியத்திற்கென்று அர்ப்பணித்த வாலிப பிள்ளைகளுக்காக நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். ஒருவேளை அவர்கள் சண்டே கிளாஸ் ஊழியம் சிறுவர் மத்தியிலே செய்து கொண்டிருக்கலாம், இல்லைனா வாலிபர்கள் மத்தியிலே ஊழியம் செய்கிறவர்கள், பெரியவர்கள் மத்தியிலே ஊழியம் செய்கிறவர்கள், கிராமங்களிலே போய் ஊழியம் செய்கிறவர்கள், அறியப்படாத இடங்களுக்கு தங்களை ஒப்பு கொடுத்து மிஷனரிகளாய் சென்றிருக்கிறவர்கள், இவர்களுக்காக நாம் மனதார தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தர் இந்த ஆண்டிலே அவர்களை தெரிந்து கொண்டதற்காக, அவர்களை தேவன் முன்குறித்து அழைத்து அவர்களை தம்முடைய ஊழியத்திலே நிறுத்தினதற்காக நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். அது மாத்திரமல்ல, அவர்கள் தேவன் தங்களுக்கு கொடுத்த தரிசனத்தை ஒருபோதும் இழந்து விடாதபடிக்கு அதை காத்து கொள்ளுகிற கிருபை தேவன் அருளி செய்யும்படியாய் ஜெபிப்போம். மோசேயை போல, பவுலை போல தேவனுக்கென்று உண்மையும் உத்தமமாய் கர்த்தருடைய ஊழியத்தை இவர்கள் செய்யும்படியாய் நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம். கர்த்தர் இவர்களுடைய ஊழிய பாதையிலே உடனிருந்து கர்த்தர் அவர்களை உயர்த்தி மகிழும்படியாய், அவர்களுடைய வாழ்க்கையிலும் ஊழியத்திலும் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாய் இன்றைக்கு நாம் ஜெபிப்போம். புதிதாய் அர்ப்பணித்த ஊழியர்கள் தொடர்ந்து தங்களுடைய ஓட்டத்திலே காத்து கொள்ளும்படியாய், பரிசுத்தத்திலையும் தேவனுக்கு நேரான அர்ப்பணிப்பிலும் தங்களை காத்து கொள்ளத்தக்கதான கிருபையை கர்த்தர் ஊற்றும்படியாய் நாம் ஜெபிப்போம். எந்த ஊழியம் செய்தாலும் அதை தேவனுடைய நாமத்தின் மகிமைக்கென்று அவர்கள் செய்யும்படியாய் நாம் ஜெபிப்போம். நாம் யாவரும் தேவனுக்கு இன்றைக்கு கர்த்தர் இந்த ஆண்டிலே புதிதாய் இணைந்த ஊழியர்களுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்தி அவர்கள் தொடர்ந்து ஊழியத்திலே தேவனுக்கென்று சாட்சியாய் நிலைநிற்கும்படியாய் நாம் ஜெபிப்போம். நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த ஆண்டிலே ஆண்டவரே, தங்களை அர்ப்பணித்து ஊழியத்துக்கென்று தங்களை அர்ப்பணித்து வந்தவர்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஒருவேளை சிறுவர் ஊழியத்தை ஆரம்பித்திருக்கலாம். ஆண்டவரே, வாலிப பிள்ளைகள் மத்தியிலே ஊழியத்தை ஆரம்பித்திருக்கலாம். சுவாமி, அறியப்படாத இடங்களிலே சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாய் தங்களை மிஷனரிகளாய் ஆண்டவரே அர்ப்பணித்திருக்கலாம். ஆண்டவரே அப்பா, எந்த ஊழியமாய் இருந்தாலும் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் கனப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். சுவாமி ஆண்டவரே, அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்திலே ஒரு மோசேயை போல, பவுலை போல ஆண்டவரே தேவனுக்கு பிரியமான ஊழியத்தை செய்து ஆண்டவரே அப்பா, நல்ல போராட்டத்தை போராடினேன் என்று சொல்லத்தக்கதாய் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுடைய ஊழியங்கள் காணப்பட கர்த்தர் உதவி செய்யுங்க. எந்த விதத்திலையும் ஆண்டவரே தரிசனத்தை ஆண்டவரை இழந்து விடாதபடிக்கு, திட்டத்தை தேவனுடைய திட்டத்தை விட்டு வேற வழியிலே போய்விடாதபடிக்கு தங்களை காத்து கொள்ளுகிற கிருபையை கர்த்தர் அருளி செய்யுங்க. ஊழியத்திலே கர்த்தருடைய நாமத்தை ஆண்டவரே அவர்கள் மகிமைப்படுத்தி கொண்டே இருக்க உதவி செய்யுங்க. சுவாமி ஆண்டவரே, அவர்கள் தொடர்ந்து ஊழியத்திலே காக்கப்பட கர்த்தர் உதவி செய்யுங்க. பரிசுத்தத்திலையும் உண்மையிலும் தேவனுக்கு பயப்படுற பயத்திலையும் ஆண்டவரே அவர்கள் தொடர்ந்து காணப்பட கர்த்தர் உதவி செய்யுங்க. அவர்கள் ஆண்டவரை செய்கிற ஊழியங்களிலே ஆவியானவர் மகிமைப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். சுவாமி நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரை, வரப்போகிற ஆண்டிலையும் கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்தும்படியாய் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.